வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி சோயா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, சோயா இல்லைன்னா மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா காய்ச்சி வச்ச சுடு தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஜாரை எடுத்துகிட்டு சோயாவை போட்டு நல்லா தனியாக போட்டு அதை அரைச்சிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் சால்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், மைதா, கார்ன்ஃப்ளவர், சிக்கன் 65 பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அப்புறம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னும் சேர்த்து இது பண்ணி உருண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை எடுத்து அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவி அது நல்லா ஒரு ஷேப்பாக மீன் ஷேப் வர மாதிரி கொஞ்சம் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கர் ஃபிஷ் ஃப்ரையை அழகாக அதில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி அதில் அந்த பபுள்ஸே காமிச்சு கொடுக்கும். ஃபுல் சைடும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அழகாக கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு அழகாக எடுங்க. அது உடையாமல் எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது மைனஸ் எல்லாம் சாஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.